ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் வதக்கி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வதங்கின உடனே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கறிக்குழம்பு தூள்னு சொல்லி அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் பொடியின் மாதிரி இதை போட்ட பிறகு நம்ம தக்காளியை ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் அந்த 3 முட்டை இதுலேயே தான் நான் உடச்சி ஊற்ற போகிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த தொக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம முட்டை ஊற்றும் போது அதை உறிஞ்சிக்கும். கட்டியாக வச்சுட்டா ஒன்றுமே குழம்பு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி இதிலே ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லி இலை போட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடுவோம். முட்டை வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்மளோட சிம்பிளான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க.